யங் ஜென்ரேஷனில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் க்ரீமியாக சீஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போனாங்க அப்படின்னா இதுதான் சாப்பிடுவாங்க. அந்த பாஸ்தா வந்துட்டு நம்ம எப்படி வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சுட்டு சூப்பராக வெஜிடபிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு 100 கிராம் ப்ளைனாக பாஸ்தா வாங்கியிருக்கேன் நான். 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் பட்டரில் தான் செய்யணும் ஃபுல்லாகவே. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்டு, நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ன் கூட எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீஸாவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் வந்துட்டு துருவி போடுறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். மைதா சாஸ் பண்ணுறதுக்காக, ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக மைதா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சீசனிங் எடுத்திருக்கேன், பீஸா சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த பாஸ்தா வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வாட்டரில் முங்க வேக வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு இது பண்ணிக்கோங்க. சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 75% அது வந்து குக் ஆனால் போதும். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா நடுவில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அது நல்லா இருக்காது அப்போ பார்க்குறதுக்கு. ஏன்னா பாஸ்தா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, இதுவும் நடுவில் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். சீஸ் பன்னீர்லாம் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்காதவங்கெல்லாம் இது சேர்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் லெவல் நல்லா கிடைக்கும். இப்போ வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள், அது கலரும் சேஞ்ச் ஆகலை. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் வந்துட்டு அகைன் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அது வந்து சுருக்கி வச்சு கொஞ்சம் நல்லா மைதாவில் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 150 ml பால் எடுத்துருக்கோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. சாஸ் வந்து நல்லா குக் ஆகி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க பால். திக்கான பால் தான் சேர்க்கணும் இதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த சாஸில் வந்துட்டு லம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டியோ இல்லை பீட்ரு போட்டு நல்லா க்ரீமியாக பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள். வடிகட்டிட்டிங்க அப்படின்னா அது வந்து